சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா உனக்கான நல்வார்த்தைகளை நல்ல நிலையில் கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்க்க நினைக்கின்ற இந்த நேரம், நிறைய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் இது. உன் சாயப்பா நான் சொல்லும் தெய்வ வாக்கல்லவா, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இது பலித்தே தீரும். உன்னை தயார்படுத்திக்கொள். உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள உன்னுடைய மனதை நீ ஆயத்தப்படுத்திக்கொள். ஏன் அன்பு குழந்தையே, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து பார்த்து எப்பொழுதும் எதையாவது மனதிற்குள் போட்டு குழம்பிக்கொண்டு அங்குமிங்குமாக நாம் அலைப்பாய்ந்து கொண்டு இருப்பதை எல்லாம் விட்டுவிட்டு, இனி நமக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றுகிறது என்பதனை புரிந்து கொண்டு, உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென சரியாக உனக்கு புரிய வைக்கும் நேரம் இது. நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் நல்லபடியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். உன்னோடு உன் சாயப்பா நான் உடன் இருக்கும் இந்த காலம் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எதையும் உடனிருந்து நான் சொல்லிவிடக்கூடிய இந்த நேரம், இனி உனக்கான அத்தனை நன்மைகளும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உடனிருந்து உன்னை வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறது அல்லவா? இது நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் சரியாக உன் முன்னால் வழிநடத்தி நீ எப்பொழுதும் உறுதி ஏற்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கட்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷமே உறுதியாக இருக்கட்டும். இது என்றும் என்றென்றும் உன்னை தொடரும் மிகப்பெரிய ஆச்சரியத்தில் உச்சமாகவே இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் கவனித்து கொண்டிருக்கும் நேரம், என்னவாகி விட்டதோ என்று சொல்லி பதறுவதையெல்லாம் தாண்டி நடந்தது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று நினைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் உனக்கு வர தொடங்கிவிட்டது. உன்னோடு உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்த நான் இருக்கும் இந்த நேரம், எதற்குமே என் குழந்தை நீ எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. உனக்காக நான் இருப்பது நல்லதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி நான் வந்திருக்கின்ற இந்த காலத்தை நீ எந்த சூழ்நிலையிலும் தவிர்க்காதே. உனக்காக நான் இருப்பது இனி என்னானாலும் உன்னை மேன்மைப்படுத்துவது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வந்து சரியானபடி உனக்கு உண்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன். இந்த சூழ்நிலைகள், இந்த மாற்றங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கான நேரம் உன்னை எப்பொழுதும் நன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு என்னானாலும் எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம், இந்த சாயப்பா நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் தெளிவுபட எடுத்து சொல்லிவிடும் என்பதனை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, சாயப்பா உடனிருக்கும் சில நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த சோதனைகளை கடந்து என் குழந்தை நீ ஒவ்வொரு முறையும் வெளியே வந்திருக்கின்றாய். இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இது உன் வாழ்க்கை என்பதை நீ நிரூபித்து காட்டியிருக்கின்றாய். நீ யார் என்பதனை நீயே உனக்குள் வெளியே நீ கொண்டு வந்திருக்கின்றாய். உனக்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான சந்தோஷத்தை உணரத் தொடங்கியிருக்கிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காமல் நடக்கும் விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழத் தொடங்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் காலம் உனக்கு நன்மை கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற நேரம் அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று உனக்கு நான் காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக நான் இருப்பதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் திறமையாக செயல்படுத்தி மாற்றங்கள் வர காத்து கொண்டிருக்கிறது. நீ வெற்றியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே என் குழந்தை வாழ்க்கை நமக்கு என்ன தர இருந்தாலும் அதனை நாம் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். சில விஷயங்கள், சில மனிதர்கள் யார் என்று அடையாளம் காட்டுவதற்கு நடக்கும் சில விஷயங்கள் சில மனிதர்களை நாம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். அவர்களுடைய உண்மையான நிலையை நமக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதை எல்லாமும் நாம் தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், நான் இருக்கும் இந்த பொழுது உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே.
தெளிவில்லாமல் எதையோ யோசித்து நீ தேவையில்லாமல் எதையாவது சிந்தித்து மனம் கலங்கி கொண்டு இருப்பதையெல்லாம் நிறுத்திவிடு. இனி உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாம் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக மன நிறைவோடு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம், இந்த சாயப்பா உன்னை தொடரும் இந்த காலகட்டம் இனி உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை எல்லாமும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தீமைகள் உன்னை சுற்றி இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றது. அது அவ்வப்பொழுது வந்து உன்னை எட்டி பார்க்கும். உன்னுடைய மனதை காயப்படுத்தும்படி ஏதாவது ஒரு செயலை அது செய்துவிட்டுத்தான் போகும். இதுதான் உண்மை. அவரவர்களுக்கு என்னென்ன குணங்கள் படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த குணத்தோடு தானே அவர்கள் இருக்க முடியும். உனக்கு நல்ல குணத்தை கொடுத்திருக்கிறேன் என்றால் உன்னுடைய கர்ம வினைகள் குறைந்து உனக்கு புண்ணியங்கள் அதிகமாக வாழ்க்கையில் இருக்கிறது என்று அர்த்தம். அவர்களுக்கு தீய குணம் என்றால் அவர்கள் வாழ்க்கையின் தர்ம வினைகள் அவர்கள் தாங்கிக் கொண்டு நிற்கிறார்கள் என்று அர்த்தம். அதனால் நாம் இவர்களை திருத்தவும் முடியாது. அது உன் வேலையும் அல்ல. இங்கு உன்னுடைய வேலை என்னவோ அதை நீ சரியாக செய்து கொண்டு வாழ்க்கையில் நினைத்த இலக்கை அடைய உன்னாலான ஒவ்வொரு முயற்சியையும் கைவிடாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதை நடக்கும். நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த பொழுது, இந்த சாயப்பா என்னுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கானதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தொடரும் இந்த ஆச்சரியங்களும் அதிசயங்களும் எப்பொழுதும் உன்னால் ஆன ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை என் குழந்தை எதற்குமே நீ கலங்க வேண்டாம். நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா என்னுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த காலம் உனக்கு நிச்சயமான பதிலை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உன் வெற்றியை நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை மறக்காதே. இதனால் வரையிலும் என் குழந்தை நீ யோசிக்கும் சில விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு உனக்கான நேரங்களை எல்லாம் உருவாக்கி கொண்டு உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காரணத்தோடு தான் இங்கு எல்லாம் நடக்கிறது. காரணத்தோடு தான் இங்கு எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து உன்னை மேன்மைப்படுத்துகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உனக்காக நான் இருப்பது எல்லாம் உன்னை தேடி வருவது போல இனி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்துவதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். சரியில்லாத பல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக சரியாக வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதுமே சரியாகவே பயன்படுத்தி கொண்டாயானால் இவை ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த உன்னோடு நான் இருக்கும். இந்த பொழுதுகள் ஏதேனும் ஒன்று உனக்கான நேரத்தை சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்றால் இதையெல்லாம் நினைத்து ஒரு பொழுதும் என் குழந்தை நீ கலங்காதி. சரியான நேரத்தில் உன்னை அரவணைக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சரியான தருணத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்துவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த சாயப்பா உடனிருக்கும் இந்த நேரம் மட்டும் இனி உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் என்பதனை நீ மறக்காதே. யாரும் வர வேண்டும், உதவி செய்ய வேண்டும், நமக்காக நம்மோடு நிற்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்காதே. யாரும் அதற்கு தயாராகவும் இல்லை. அதனால் உன்னுடைய மனதை நீ மாற்றிக்கொள்ள நம்முடைய மனதை நாம் எப்பொழுதுமே தெளிவுபடுத்தி வைத்திருக்க வேண்டும். உன்னை வேண்டுமென்றே காயப்படுத்த நினைக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் நீ எப்பொழுதுமே உன்னுடைய காயங்களை வெளிப்படுத்தாதே. அதை தாண்டிய ஒரு மகிழ்ச்சியை நீ வெளிப்படுத்தி நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்று தெரிந்தாலே இவர்கள் உனக்கு இனிமேல் துன்பத்தை கொடுக்க நினைக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? நாம் துன்பங்களை கொடுக்க கொடுக்க இவர்கள் சந்தோஷமாக அல்லவா இருக்கிறார்கள். நாம் கஷ்டங்களை கொடுக்க கொடுக்க இவர்கள் மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டல்லவா இருக்கிறார்கள். அப்படியானால் இவர்களிடத்தில் ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்கிறது. அதனால் இனிமேல் இவர்களை நெருங்கக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்து அதனால் இது போன்ற நேரம் இப்படி ஒரு விஷயம் இவர்களுக்குள் மனதிற்குள் தோன்றும் அளவிற்கு நீ எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு மன நிறைவோடும் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே.
எந்த நேரத்திலும் நீ நிச்சயமான தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்லி உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த இடம் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை எடுத்துச் சொல்லிவிடும் என்பதனை மறக்காதே. விடியும் பொழுதே வெற்றி பொழுதாக மாற்றுவது மட்டும் என் நோக்கம் அல்ல. இந்த பொழுதை நீ நிச்சயமான சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு விடியிலும் நமக்கு கிடைத்த வரமல்லவா. கண் விழித்திருக்கிறோம் இந்த பொழுதை சந்திப்பதற்காக என்றால் அது உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வரம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கவில்லை, என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சாயப்பா நான் உடனிருந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை மறக்காது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.